Example 3 பார்ப்போம் 6th term 3 example 3 Vinodha Mugilarazi Sendammal were participating in the water filling competition. Each one was given bottle of equal volume to fill the water in it within 30 seconds. If Vinodha filled 1/2 portion of her bottle, Sendammal filled 3/4 portion of her bottle and Mugilarazi filled 1/4 portion of her bottle. Then who would get first, second and third prize? இப்போ இது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா வினோதா முகிலரசி செந்தமிழ்னு 3 பேர் ஒரு வாட்டர் ஃபில்லிங் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. 3 பேர்னு 30 செகண்ட்ஸில் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வினோதாங்கிறது 1/2 போர்ஷன், செந்தமிழ் 3/4, முகிலரசி 1/4. இப்போ இதில் வந்து யார் அதிகம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யார், செகண்ட் ப்ரைஸ் யார், தேர்ட் ப்ரைஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நீட் be written until the denominator becomes 4, which is a LCM of 2 and 4. ஏன்னா first one 1/2, second one 3/4, third one 1/4. இப்போ இது ரெண்டுக்கு LCM எடுக்கிறோம் அப்படின்னா 2,4. LCM எடுத்தோம் என்னது 4. ஓகேவா, LCM என்னது 4. இப்போ வினோதா வந்து 1/2ன்னு இருக்குது. நம்ம 4 ஆக்கணும் என்ன பண்ணுவோம், 2/2 மல்டிபிள் பண்ணுவோமா. இப்போ 1/2னா 2/2 மல்டிபிள் பண்ணால் 2/4. செகண்ட் ஒன்று முகிலரசி 1/4. ஓகேவா. அடுத்து செந்தமிழ் 3/4. ஃபஸ்ட்டுக்கு சின்னமாக இருக்கிறது எது 1/4. அதில் இதை விட 1/4 விட பெருசாக இருக்கிறது 2/4. இதை விட பெருசாக இருக்கிறது 3/4. இப்போ இதில் யார் ஃபஸ்ட் ப்ரைஸு, செந்தமிழ் got a first prize, வினோதா got a second prize, முகிலரசி got a third prize. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 பாரு. அரேஞ்ச் 2/3, 1/6, 4/9 இஸ் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஆர்டர் பண்ணணும். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணணும்னா டினாமினேட்டர் கீழே உள்ள 3மே ஈக்குவலாக இருந்தால் ஈஸியாக நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். இப்போ டினாமினேட்டர் 3மே எப்படி இருக்குது, வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஈக்குவலாக மாற்றணும். ஃபஸ்ட்டு இப்போ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன், இப்போ ஈக்குவலாக வர்ற மாதிரி ஃப்ராக்ஷனில் கொண்டு வர ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 2/3. ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம், மேலே கீழே ஒரே நம்பரால் பண்ணுவோமா. இப்போ 2/3க்கு இப்போ ஃபஸ்ட்டு 2/2 பண்ணால் 4/6. நெக்ஸ்ட்டு 2/3 ஈக்குவல்ட்டு 3/3 பண்ணால் 6/9. நெக்ஸ்ட்டு 2/3 4/4 பண்ணால் 8/12. 2/3 அடுத்து 5/5. அப்போ 10/15. 2/3 ஈக்குவல் டு 2/3னா 6/6 ஈக்குவல் டு 12/18 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/6. அதே மாதிரி 2/2, 3/3, 4/4 அப்படியே போய்கிட்டே இருக்கணும். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2/12ன்னு இருக்குது. இங்கே நம்ம கண்டுபிடிச்சதில் 12 இதோட கூட நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 3/3ன்னு போடல, 3/18 வருது. 18 ஒன்று இருக்கா, 18 இருக்குது. அப்போ ரெண்டு இருக்குது, அதனால் 2ஓட ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு பாரு, ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 4/9க்கு பார்க்குறோம். நம்ம 4/9 2/2 பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதே இதில் 18ல். ஓகேவா. அப்போ இங்கே 12 என்ன ஆகாது, எடுத்துக்க மாட்டோம். இப்போ 3லேயுமே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எது, 12/18, 3/18, 8/18. இப்போ இதில் என்ன கேட்டிருக்கு, அசெண்டிங் ஆர்டரில். இப்போ இதில் எது சின்ன நம்பரு, 12, 3/8ல் 3/8 ஃபஸ்ட்டு சின்ன நம்பர், நெக்ஸ்ட்டு 8/8 அடுத்த சின்ன நம்பர், அடுத்தது 12/18. அப்போ therefore 3/18 லெஸ் தேன் 8/18 லெஸ் தேன் 12/18. 3/18 விட 8/18 பெருசு, 8/18 விட 12/18 பெருசு. ஓகேவா. அப்போ அசெண்டிங் ஆர்டர் அது ஃபஸ்ட்டு 3/18னா எந்த நம்பரு, 1/6. அதுதான். அப்போ 1/6. செகண்ட் 8/18னா 4/9, 12/18னா 2/3. ஓகேவாம்மா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 5. The teacher had given the same situation method above and asked 2 students, Ravi and Arun, to solve it. They come out with the answer for 1/2 plus 1/4. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ரவி எப்படி போட, அருண். 2 மெத்தடில் இதை சால்வ் பண்ணுறோம், அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது. ரெண்டும் காமன் டிவைசர் எடுக்க போகிறேன்.
காமன் மல்டிபிள்ஸ் என்ன? காமன் மல்டிபிள் ஆஃப் 2 and 4 is 4. ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 1/2 னா 2/2 மல்டிபிள் பண்ணால் 2/4. நவ் ஆட் பண்ணுறப்ப 1/2 ப்ளஸ் 2/4. அப்போ என்ன பண்ணுறோம்? 1/2 பதிலாக 2/4 ப்ளஸ் 1/4. இப்போ எப்படி இருக்குது? 3/8. ஓகேவா? இங்கே 1/2 ப்ளஸ் 2/4 ஈக்குவல் டு 1/2க்கு பதிலாக 2/4 போட்டுற ப்ளஸ் 1/4 3/8. அடுத்து இன்னொரு மெத்தடு பாரு. காமன் மல்டிபிள் ஆஃப் 2 and 4 ஈக்குவல் டு காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சோம்ல 4 தான். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 1/2 ஈக்குவல் டு 2ஆல் மேலே எங்கே மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ 1/2 இன்ட்டு 2/2. அப்போ 2/4 ஆட் பண்ணுவோமா? அப்போ 1/2 ப்ளஸ் 1/4 தானே கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். 1/2 ப்ளஸ் 1/4ன்னு நம்ம 1/2க்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 2/4 ப்ளஸ் கொஸ்டினில் இருக்கிறது 1/4. அப்போ 3 காமன் டிவைசராக 4 காமனாக எடுத்துக்கிட்டோன்னா மேலே உள்ளதை மட்டும் ஆட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம்? மேலேயும் ஆட் பண்ணுறோம், கீழேயும் ஆட் பண்ணி போடுறோம். இதில் என்ன பண்ணுறோம்? காமனாக 4 காமனாக எடுத்துக்கிட்டு மேலே மட்டும் ஆட் பண்ணணும். இதே 2 டிஃப்ரெண்ட் வேஸ். ஓகேவா? இப்போ இங்கே எத்தனை லிட்டர்ஸ் வருது? 3/8 liters ஆஃப் மில்க்கு. இங்கே 3/4 liter ஆஃப் மில்க். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதாம்மா எல்லாம்? இதெல்லாம் இருக்கும்.